கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக கட்டுமான கொத்தனார்களுக்கு அரசு தொழில் பயிற்சி மூலமாக அளிக்கப்பட்ட பயிற்சி முடிந்த சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமி முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தார். 2024-2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின்படி தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள அனைத்து கைவினியர்களுக்கும் முழுமையான ஆதரவை அளிக்கும் வகையில் நிதி உதவி, திறன் பயிற்சி மற்றும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் விரிவாக உள்ளடக்கியதாக இருக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கைவினை என்ற திட்டத்தினை தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் முயற்சியால் விளிம்பு நிலையில் உள்ள கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் கொத்தனார்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தொழில்பேட்டையில் அமைந்துள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், ஆவடி, திருமுல்லைவாயில், திருநின்றவூர், நடுக்குத்தகை, திருவள்ளூர், திருவேற்காடு, திருவள்ளூர், திருவேலங்காடு, திருத்தணி, ஆர்கிப்பேட்டை ஆகிய பகுதியைச் சேர்ந்த 25 சங்க உறுப்பினர்களுக்கு 7 நாள் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. அதில் வீடு கட்டுமான பணியில் ஈடுபடும் கொத்தனார்கள் எவ்விதத்தில் செங்கற்களை அளவீடு செய்ய வேண்டும், அதன் தரத்தை கணக்கிட விதமான பல்வேறு பயிற்சியினை தேறி பிராக்டிக்கல் செயல்முறைகளாக பயிற்சி அளிக்கப்பட்டன. மேலும் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு நபர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக 3 லட்சம் ரூபாய் 50,000 மானியத் தொகை கடன் உதவியாக வழங்கப்பட்டது. பின்னர் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக கிராமப்புற பகுதியில் உள்ள பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இறுதியில் தொழிலாளர்கள் அனைவரும் ஆயுத பூஜை கொண்டாடி மகிழ்ந்தனர்.